ஸ்ரீகிருஷ்ணாவின் அன்பு வணக்கங்கள். 2026ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சி பலன்கள் மீனம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோல மீன ராசிக்காரர்களுக்கு தொழில் எப்படி இருக்க போகின்றது, பண வரவு எப்படி இருக்க போகின்றது, அது மட்டும் இல்ல குடும்பம் எப்படி இருக்க போகின்றது, பெண்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்க போகின்றது, மாணவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்க போகின்றது, மீனராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் இந்த குரு பெயர்ச்சியில் எப்படி கிடைக்க போகின்றது அப்படின்னு பல ஸ்டேட்மெண்ட்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. முதல்ல மீன ராசிக்காரர்களுக்கு கிரக அமைப்பு எப்படி இருக்கின்றது அப்படிங்கிறத பார்த்துடலாம். 2026ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சியின்படி குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து தனது உச்ச வீடான கடக ராசிக்கு, அதாவது மீன ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் 5ஆம் வீடான அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குடிபுகிறார். மீன ராசிக்கு 7.5 சனி ஜென்ம சனியின் தாக்கம் இருந்தாலும் 5ஆம் இடத்தில் உச்சம் பெறும் குருவின் அமர்வு, அவரின் சுப பார்வை, சனியின் கெடு பலன்கள் முற்றிலுமாக கட்டுப்படுத்தப்படும். குரு பகவான் அப்படின்னாலே ஒரு பழமொழி இருக்கு, குரு இருக்கும் இடத்தை விட அவருக்கு பார்வை பலம் அதிகம் அப்படின்னு. அப்படி உங்களுடைய 5ஆம் வீட்டில் குரு பகவான் இருந்தாலும் விசேஷ பார்வையாக உங்கள் ராசிக்கு 1ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தையும் 9ஆம் இடமான லாபஸ்தானத்தையும் 11ஆம் இடத்தையும் பார்க்கிறார். இதன் மூலம் உங்களுக்கு தொழில் அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். உத்தியோகத்தை பொறுத்தவரை வேலை செய்யும் இடத்தில் மேலதிகாரிகளுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு எதிர்பார்த்தபடி கிடைக்கும். கணினி மற்றும் தொழில்நுட்ப துறையில் இருப்பவர்களுக்கு வெளிநாடு வேலை வாய்ப்பு தேடி வரும். வியாபாரிகளுக்கு, கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு பங்குதாரர்களின் முழு ஆதரவு கிடைக்கும். புதிய முதலீடுகளை செய்து தொழிலை விரிவுபடுத்துவீர்கள். உணவு, இரும்பு மற்றும் கணினி சார்ந்த தொழில்களில் அதீத லாபம் உண்டாகும். இப்போ பொருளாதாரத்தை பொறுத்தவரை குரு பகவானின் 9 மற்றும் 11ஆம் இடத்து பார்வைகளால் வறண்டு கிடந்த பணப்பை நிரம்பும். திடீர் பணவரவு மற்றும் அதிர்ஷ்டம் மூலம் சேமிப்பு உயரும். நீண்ட நாட்களாக இழுபறியில் இருந்த சொத்து விவகாரங்கள் சாதகமாக முடிந்து புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் இருந்த ஈகோ மற்றும் கணவன் மனைவி இடையே குழப்பங்கள் தீர்ந்து சந்தோஷம் பிறக்கும். தடைப்பட்டு வந்த சுப காரியங்கள், முக்கியமாக திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன் அமைந்து சுப விசேஷங்கள் கைகூடும். மீன ராசி பெண்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். கணவன் மனைவி இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து தம்பதிகளுக்குள் அந்யோன்யமும் பாச பிணைப்பும் அதிகரிக்கும். இதுவரை பிரிந்திருந்த தம்பதிகள் மீண்டும் ஒன்று சேர வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. நீண்ட நாட்களாக தடைப்பட்டு கொண்டிருந்த திருமண காரியங்கள் கைகூடி வரும். உற்றார் உறவினர்கள் மத்தியில் உங்கள் மதிப்பும் மரியாதை மற்றும் செல்வாக்கு உயரும். அடகு வைத்த நகைகள் அல்லது வீட்டு பத்திரங்கள் மீட்டெடுக்கும் அளவிற்கு பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும். சொந்தமாக வீடு, வாகனம் அல்லது சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். மீனம் ராசிக்கார மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த 5ஆம் இடத்தில் இருக்கும் குரு பகவானால் மாணவர்களுக்கு நல்ல மன தெளிவும் கூர்மையான கவனிப்பு திறனும் அதிகரிக்கும். படிப்பில் இருந்து வந்த மந்த நிலையும் குழப்பமும் நீங்கும். போட்டித் தேர்வுகளில் எழுதுபவர்களுக்கு, உயர்கல்வி கற்க விரும்புபவர்களுக்கும் ஆசிரியர் மற்றும் பெரியோர்களின் ஆதரவோடு நல்ல வெற்றி கிடைக்கும். உங்களின் தனித்திறமை வெளிப்படும். கல்வி நிறுவனங்கள் மற்றும் சமுதாயத்தில் உங்கள் கல்வி திறனுக்கு பாராட்டும் அங்கீகாரமும் கிடைக்கும். இந்த குரு பயிற்சியின் மூலம் மீன ராசிக்காரர்களுக்கு புத்திர பாக்கியம், அதாவது குழந்தை பாக்கியம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாத மீன ராசி தம்பதியர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியின் மூலம் புத்திர தடைகள் முற்றிலுமாக விலகும். 5ஆம் இடம் என்பது புத்திர ஸ்தானம் ஆகும். அங்கு சுப கிரகம், அதாவது குரு பகவான் உச்சம் பெற்று அமர்வதால் நிச்சயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஏற்கனவே குழந்தைகள் உள்ளவர்களுக்கு அவர்களின் கல்வி, வேலை வாய்ப்பு அல்லது திருமண காரியங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு குடும்பமே மகிழ்ச்சியாக மாறும். குழந்தை பாக்கியத்தில் உயர்நிலை சிகிச்சையில் உள்ளவர்களுக்கு, அதாவது IUF, IVF இது போன்ற உயர்நிலை சிகிச்சையில் உள்ளவர்களுக்கு அந்த சிகிச்சையில் நல்ல பலன்கள் கிடைக்கும். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் குருவின் அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க உற்றார் உறவினருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்கள் ஸ்ரீ கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.